மத்திய அரசை கண்டித்து டெல்லியில் இன்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் போராட்டம் நடைபெறவுள்ளது. இதில் திமுக எம்பிக்களும் கலந்து கொள்கின்றனர். கேரளா உள்ளிட்ட பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு போதுமான நிதி ஒதுக்காமல் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த போக்கை கண்டித்து டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் என கேரளாவை ஆளும் இடது ஜனநாயக முன்னணி அரசு முடிவு செய்தது. அதன்படி டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று காலை 11 மணியளவில் இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் நாளில் கேரள அரசின் போராட்டமும் டெல்லியில் நடத்தப்பட உள்ளது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பாஜக அரசுக்கு எதிரான இந்த போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. டெல்லி போராட்டத்தில் கேரள எம்பிக்கள், இடதுசாரி கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் பங்கேற்கின்றனர். இதற்கிடையே பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்று இன்று திமுக எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது ஒரு தண்டனையாக மாறிவிட்டதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். போராட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது மத்திய அரசுக்கு எதிராக வரலாற்றில் இல்லாத வகையில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், இது யாரையும் தோற்கடிப்பதற்காக நடத்தப்படவில்லை எனவும், மாறாக மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கான போராட்டம் எனவும் தெரிவித்தார். மேலும் கேரளாவில் மாநில அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய நிலையில் மக்கள் தொகை குறைவு என காரணம் காட்டி மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதி குறைக்கப்பட்டதாகவும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது ஒரு தண்டனையாக மாறிவிட்டதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.